Welcome to Tunuri. ஆதனூர் அப்படிங்கிற கிராமத்துல அகிலாண்டேஸ்வரி தன்னோட கணவனான கணபதியோட வாழ்ந்து வந்தாங்க. அகிலாண்டேஸ்வரி ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள். மூத்தவர் பாலு. பாலு ரொம்ப நல்லவர். அப்பாவ மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்வாரு. அவருக்கு துர்கான்னு ஒரு மனைவி. பாலு துர்காவ காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. துர்கா ஒரு ஏழை பொண்ணு அப்படிங்கறதுனால மாமியார் அகிலாண்டேஸ்வரிக்கு துர்காவ சுத்தமா பிடிக்காது. தன்னோட மகன் தன்னோட பேச்ச கேட்காம ஒரு ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு மூத்த மகன் பாலு கூட பேசுறத நிறுத்திக்கிட்டாங்க. இளைய மகன் குரு. அவனுக்கு கங்கா அப்படிங்கிற ஒரு மனைவி. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி சுயநலம் புடிச்சவங்களா இருந்தாங்க. ஆனா அகிலாண்டேஸ்வரிக்கு தன்னோட இளைய மகனையும் அவனோட பொண்டாட்டியையும் தான் ரொம்ப பிடிக்கும். காரணம், கங்கா ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணு அப்படிங்கறதுனாலயும் அதிகமான வரதட்சணையோட தன்னோட மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலயும் அவள ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்க. மாறா எல்லா வேலையும் துர்காவை தான் செய்ய சொல்லுவாங்க. துர்காவும் எதுவும் பேசாம தன்னோட அத்தை என்ன சொல்றாங்களோ அதையே செய்வா. ஒரு நாள் வீட்ல, அகிலா, அகிலா, அண்ணா வந்திருக்கேன்டா. அடடே வானே, ஏன் வெளியவே நிக்கிற? உள்ளவா. என்னம்மா அகிலா, எப்படி இருக்க? பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன யாரையுமே காணோம்? எனக்கென்னண்ணே, நல்லா இருக்கேன். எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க. என்னண்ணே திடீர்னு வந்திருக்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாண்டா, நம்ம திரு இருக்கான்ல, அவனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு இருக்கோம். அது விஷயமா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எது நம்ம திருக்கா? அதுக்குள்ள வளர்ந்துட்டானா? இப்பதான் காலேஜ் படிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள கல்யாண வயசாகிடுச்சா? சரி, பொண்ணு எந்த ஊரு? மத்த விஷயங்கள்லாம் எப்படி? பொண்ணுக்கு சீலாத்திக்குளம். பொண்ணு வீட்ல 100 பவுன் நகை, ரொக்கமா 10 லட்சம் பணம், அப்புறம் பையனுக்கு ஒரு காரும் வாங்கி தர்றதா சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியான குடும்பம்தான். நல்ல குடும்பம்தான் கிடைச்சிருக்குண்ணே. நம்ம திரு இனிமே லைஃப்ல செட்டில்னு சொல்லுங்க. ஆமாடா, அத நினைக்கும் போதுதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரிம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் அவசியம் வரணும். சரிண்ணே, கண்டிப்பா வந்துடுறோம். இருந்து சாப்பிட்டு போனேன். இல்லடா, கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் கிளம்புறேன். சரிண்ணே, பாத்து போயிட்டு வா. துர்கா, ஹேய் துர்கா. இதோ வந்துட்டேன் அத்தை. எங்கடி போன? உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? அத்தை, துணிலாம் நிறைய இருந்துச்சு, அதான் துவைச்சி போடலான்னு அத பண்ணிட்டு இருந்தேன் அத்தை. ஏண்டி, உனக்கு துணி துவைக்க இதான் நேரமா? எங்க அண்ணன் என் வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும்னு உனக்கு அறிவில்ல? அப்படி என்னடி உனக்கு துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்கு? அத்தை, சத்தியமா எனக்கு அவங்க வந்தது தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து போட்டு கொடுத்திருப்பேன். பாத்தீங்களா அத்த, உங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு பேசுறத? அந்த அளவுக்கு வந்துட்டா இவ. தெரிஞ்சே நம்ம ஏன் செய்யணும்னு இருந்திருப்பாத்த. ஐயையோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை, என்ன நம்புங்க. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? போதும் போதும், நிறுத்து. அடுத்த தடவை இப்படி நடந்துச்சு உன்னை அவ்வளவுதான். போய் சமைக்கிற வேலைய பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்புனாங்க. துர்கா ரொம்ப கவலையோட தன்னோட சமையல் வேலைய பார்க்க ஆரம்பிச்சா. துர்கா, அம்மாடி துர்கா. என்னங்க மாமா, கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, எங்க ராஜுவ ஆளையே காணோம். உள்ளதான் மாமா, படிச்சிட்டு இருக்கான். ஏமாமா, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, அவன் ரொம்ப நாளா பென்சில் பாக்ஸ் கேட்டான். அதான் வாங்கிட்டு வந்தேன். அத குடுக்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் கேடு இதுங்களுக்கு. அகிலா, என்ன பேச்சு இது? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன, இன்னைக்கு எங்க அண்ணே வந்திருந்தாரு. அவர் பையன், அதான் நம்ம திருவுக்கு கல்யாணமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எதுக்கு இப்போ துர்காவை கத்திட்டு வர்ற? அது மட்டும் இல்ல, அவங்க பாத்திருக்க பொண்ணுக்கு 100 பவுன் நகை, 10 லட்சம் பணம், அது போதாதுன்னு ஒரு கார் வாங்கி குடுக்கறாங்களாம் பொண்ணு வீட்டு சைடுல. வாங்கி கொடுக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இப்போ அதனால உனக்கு என்ன? எனக்கு என்னவா? இதோ நிக்கறால இந்த அனாதை. இந்த அனாதைய கட்டிட்டு வந்துட்டு எனக்கு ஊரு முழுக்க ஒரே அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது. பார்க்கத்தான் ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கா. ஆனா
அப்பாவியா இருந்த என் பையனை மயக்கி இன்னைக்கு இங்க வந்து நல்லா சொகுசா உக்காந்துக்கிட்டா. இவளால எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி ரொம்ப கேவலமா துர்காவை பேசினாங்க. அதுக்கு உடனே கணபதி, அகிலா, இன்னொரு வார்த்தை துர்காவை ஏதாச்சும் சொன்ன உன்ன அவ்வளவுதான். என்னடி பெரிய காசு பணம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நல்ல உறவு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ இவ்வளவு பேச்சு பேசியும் ஒரு வார்த்தை கூட உன்னை கேட்காம இருக்கா பாரு. அதாண்டி குணம். அத கூட புரிஞ்சிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? ஆமா, பேசுவீங்க நல்லா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வயசான உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என் 2வது பையன் குரு தான் உழைச்சு கொட்டுறான். அவன் குடுக்கற காசுல தான் நல்லா உட்கார்ந்து மூக்கு பிடிக்க சாப்பிடுறீங்க. உங்க மூத்த மகனாலையும் இதோ நிக்கிறாளே இவளாலையும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. சும்மா என்கிட்ட வாய் பேசாம போய் வேலைய பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி அங்கிருந்து கிளம்புனாங்க. உடனே கணபதி, அம்மாடி துர்கா, நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. அவ அப்படிதான்டா. மாமா, அத்தை சொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவங்க சொல்றது உண்மைதானே. நான் ஒரு அனாதை. என்ன அவங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கும் போதே சொன்னேன் வேண்டான்னு. ஆனா அவர் அதை கேக்கல. இன்னைக்கு என்னால அவருக்கும் இந்த வீட்ல மரியாதை இல்லாம போச்சு. குரு இவரை விட அதிகமா சம்பளம் வாங்குறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஆனா அவங்க எங்கள ரொம்ப அவமானமா நடத்துறாங்க. பரவாயில்ல மாமா, இதெல்லாம் ஒரு நாள் சரியாகும்னு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அங்கிருந்து கிளம்புனா. நாட்கள் இதே மாதிரி போச்சு. ஒரு நாள், கங்கா, கங்கா, எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆமா, இன்னும் கத்தி சொல்லுங்க, ஊருக்கே கேக்கட்டும். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி இன்க்ளிமெண்ட்னு கத்தி சொன்னா உடனே உங்க அம்மா வந்துருவாங்க. பொறுமையா பேசுங்க. என்னோட பர்ஃபார்மன்ஸ்க்காக எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. இனிமேல இருந்து எனக்கு மாசம் 30,000 இல்ல 50,000. அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷம். ஆனா இத உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அதே 25,000ன்னு மெயின்டைன் பண்ணுங்க. ஏற்கனவே வீட்டுக்கு 10,000 குடுத்துடுறீங்க. இதுல இன்கிரிமெண்ட்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இன்னும் அதிகமா குடுன்னு கேட்பாங்க. நீங்க குடுக்கற காசுல தான் இந்த குடும்பமே சாப்பிடுது. அதுவே எனக்கு பிடிக்கல. அதனால இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். புரிஞ்சுதாங்க? சரி கங்கா, நீ சொன்ன மாதிரியே யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாமே நம்ம சேவிங்ஸ்க்காக தாங்க. ஃபியூச்சர்ல நம்மளும் சொந்தமா வீடு வாசல்னு கட்டி சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதுக்காக தான் சொல்றேன். சரி சரி கங்கா. ஆமா, இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அக்கவுண்ட்ல? நீங்க குடுக்கற காசு அப்புறம் என்கிட்ட இருக்க நகையெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 15 லட்சம் இருக்குங்க. சரி சரி, சீக்கிரமா நம்ம நினைச்ச மாதிரி சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுற வேலையை ஆரம்பிப்போம். இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் 2 வருஷத்துக்குள்ள கட்ட முடியும். அதுவும் சரிதாங்க. நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன். சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீட்ல துர்கா சமையல் செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். ஐயோ அம்மா! உடனே துர்கா பதறி அடிச்சிட்டு வந்து பார்த்தா, அங்க அகிலாண்டேஸ்வரி மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தத பார்த்து அதிர்ச்சியாகி ஆம்புலன்ஸ்க்கு உடனே கால் பண்ணா. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தன்னோட கணவரான பாலு கிட்டயும் மாமனார் கணபதி கிட்டயும் நடந்தத சொன்னா. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தாங்க. அங்க என்ன ஆச்சு துர்கா? அம்மா நல்லாதானே இருந்தாங்க. திடீர்னு என்ன? எனக்கே தெரியலங்க. நான் கிச்சன்ல இருந்தேன். சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தேன். அத்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. அதான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணேன். காலையில வரும்போதும் கூட நல்லாதானே இருந்தா. கடவுளே, அவளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. டாக்டர், டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? டாக்டர் ஐயா, அவ என் பொண்டாட்டி தான். காலையில கூட நல்லா இருந்தா. அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. முதல்ல எல்லாரும் பொறுமையா இருங்க. அப்போதான் என்னால சொல்ல முடியும். நீங்க தான் அவங்க ஹஸ்பண்டா? ஆமா டாக்டர். உங்க ஒய்ஃபுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது இதய நோய். உடனடியா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா உயிருக்கே ஆபத்து. சீக்கிரம் ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை கட்டிடுங்க. நீங்க எவ்ளோ சீக்கிரம் பணத்தை கட்டுறீங்களோ அவ்ளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஹார்ட் ப்ராப்ளமா? காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க டாக்டர். திடீர்னு எப்படி? வயசாகிற நிறைய பேருக்கு வரக்கூடியதுதான்.
ஆபரேஷன் பண்ணினா சரி பண்ணிடலாம். ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும் டாக்டர்? ஆபரேஷனுக்கு மொத்தமா 20 லட்சம் ஆகும். எவ்ளோ சீக்கிரம் கட்டுறீங்களோ அவ்ளோ சீக்கிரம் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்புனாங்க. உடனே கணபதி, எப்பா பாலு, என்னப்பா இது? டாக்டர் 20 லட்சம்னு சொல்லிட்டு போறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்க போறது? மாமா, கங்கா வீட்ல ரொம்ப வசதி தானே, முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பாப்போம். அப்படின்னு சொல்லிட்டு துர்காவும் கணபதியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனாங்க. பிறகு வீட்டுக்கு வந்து துர்காவும் நடந்தத கங்கா கிட்டயும் குரு கிட்டயும் சொன்னா. உடனே கங்கா, அச்சச்சோ, அத்தைக்கா இந்த நிலைமை வரணும். இந்த நேரம் பார்த்து இங்க கிட்ட 10 பைசா கூட இல்லையே. அப்படின்னு கங்கா வாய் கூசாம போய் சொன்னா. உடனே துர்கா, ஏன் கங்கா, உங்க வீட்ல தான் ரொம்ப வசதியாச்சே, கொஞ்சம் கேட்டு பாரேன். ஏன் குரு, உங்க ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்டா குடுப்பாங்க தானே, நீங்களும் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அப்படின்னு சொன்னா துர்கா. அதுக்கு உடனே குரு, அதான் என் பொண்டாட்டி சொல்லிட்டால எங்ககிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு. பின்ன திரும்ப திரும்ப கேளு கேளுன்னு சொன்னா நாங்க எங்க போய் கேக்குறது? எங்களால முடியாது. நீங்களே முடிஞ்சா யார்கிட்டயாச்சும் கேட்டு ரெடி பண்ணிக்கோங்க. டேய் குரு, என்னடா பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது நம்ம அம்மாடா. அவங்கள காப்பாத்தணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா? டேய், என்கிட்ட விட உன்கிட்ட தானடா அவங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றோம். எனக்கு என்னன்னு எப்படிடா உன்னால பேச முடியுது? அவங்க ஒன்னும் உண்மையா என் மேல பாசம் வைக்கல. நான் சம்பாதிச்சு குடுக்கறேன்னு பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. இவ்ளோ வாய் பேசுறதுக்கு பதிலா நீயே ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துற வழிய பாரு. எங்க கிட்ட காசு இல்ல. கங்கா, நாம இங்கிருந்து கிளம்பலாம். அப்படின்னு சொல்லிட்டு குருவும் கங்காவும் அங்கிருந்து கிளம்புனாங்க. பாலுவும் துர்காவும் ரொம்ப கவலையோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீட்டுல நடந்தத கணபதி கிட்ட சொன்னாங்க. உடனே கணபதி, சி, அவெல்லாம் ஒரு பொண்ணா? இவளதான் உன் மாமியார் தலையில தூக்கி வச்சு ஆடினால, இன்னைக்கு எப்படி பேசிட்டு போறா பாரு. அவனெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. பெத்த தாயை விட பொண்டாட்டி பெருசுன்னு போறான் பாரு. இவங்களுக்காக தான் உன் மாமியார் உன்னை அந்த பேச்சு பேசினாளா? சரி விடுங்க மாமா, இப்போ பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஏங்க, நீங்க உங்க கம்பெனில அட்வான்ஸ் கேட்டா எவ்ளோ குடுப்பாங்க? அது மேக்ஸிமம் ஒரு 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்த ட்ரஸ்ட்ல கேட்டு பாக்குறேன் மாமா. நீங்களும் உங்க சைடுல கேட்டு பாருங்க. சரிம்மா, அப்படியே இந்த வீட்டையும் வித்துடலான்னு இருக்கம்மா. என் பொண்டாட்டிய காப்பாத்த இதுதான் எனக்கு இருக்க ஒரே வழி. அப்படின்னு சொல்லி எல்லாரும் தங்களால முடிஞ்ச பணத்தை கொண்டு வந்தாங்க. கடைசியில 19 லட்சம் சேர்ந்துடுச்சு. இன்னும் 1 லட்சம் கம்மியா இருந்துச்சு. அப்போ துர்கா அவ கழுத்துல போட்டிருந்த தாலி செயினை கழட்டி கொடுத்தா. பாலுவும் கணபதியும் வேண்டான்னு சொன்னாலும் என் அத்தை உயிர்தான் முக்கியம்னு சொல்லி அதை கொடுத்தா. இறுதியா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அகிலாண்டேஸ்வரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என்னங்க, நம்ம வீட்டுக்கு போகாம இது யாரு வீடுங்க? இங்கேயே வந்திருக்கோம். அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி கேட்டாங்க. அதுக்கு கணபதி நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அத கேட்ட அகிலாண்டேஸ்வரிக்கு கவலையும் அழுகையும் வர ஆரம்பிச்சது. உடனே அவங்க, பாலு, என்ன மன்னிச்சிடுப்பா. உன்னை நான் எவ்வளவோ அவமானப்படுத்திட்டேன். ஆனா அம்மாவுக்கு ஒண்ணுன்னதுமே நீ துடிச்சு போயிருக்க. ஆனா நான் உன்னை ஒதுக்கி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. என்னம்மா, நீங்க 1000 தப்பு சொன்னாலும் நீங்க என் அம்மா. உங்களை எப்படிமா நான் விட்டு கொடுப்பேன்? துர்கா, உன் கால்ல விழுந்து கேக்குறேன், என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அத்தை, என்ன அத்தை இதெல்லாம், நீங்க போய் ஏன் கால்ல? இல்லம்மா, நான் உனக்கு பண்ண பாவத்துக்கும் கொடுமைக்கும் தான் ஆண்டவன் என்னை இப்படி சோதிச்சிட்டான். உன் நல்ல மனச புரிஞ்சிக்காம உன்னை நான் எவ்வளவோ கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீ எனக்காக உன் தாலியையும் கழட்டி கொடுத்துட்ட. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியலம்மா. அத்தை, எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. இவரை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான் உங்களையும் மாமாவையும் என் அம்மா அப்பாவா தான் பார்த்தேன். என் அம்மாக்கு ஒண்ணுன்னா நான் செய்யாம இருப்பேனா? அதே மாதிரிதான் அத்தை, நீங்க பழைய மாதிரி நல்லா ஆகணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அத கேட்ட அகிலாண்டேஸ்வரிக்கு இத்தனை நாளா நம்ம எவ்ளோ கீழ்த்தரமா நடந்திருக்கோம்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. மறுபடியும் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க.
பிறகு எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.